நம்மளுக்கு தமிழே தகராறு, இதில் வேற இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. என்னவா இருக்கு? ஜோதிகா ஆங்கிலத்தில் 50க்கு 35, கணக்கில் 30க்கு 27 மதிப்பெண் பெற்றிருந்தார். புரியுதா? வணக்கம் சார். வணக்கம். இதை படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க சார். அப்படியா? என்ன சர்க்குலர் வந்திருக்கு? நமது பள்ளியில் நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதால் படிக்கிறாரு. மாணவ மாணவிகள் பள்ளி சீருடை அணிந்து காலை 8 மணிக்கு பள்ளிக்கு வருகை தர வேண்டும் என்று அனைவருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. என்ன சின்னையா, தலையில் அடிபட்டு இருக்கு? அதுவா சார், நேத்தைக்கு சைக்கிள்ல போகும்போது நாய் குறுக்க வந்துருச்சு, கீழே விழுந்துட்டேன் சார். டேய், நீ எதுக்கு சிரிக்கிற? சார் உண்டு போய் சொல்றாரு சார். சார் எங்கிட்டு போய் அடி எடுக்கிறாரு சார். என்ன சின்னையா அப்படி? சரி போ போ. இங்க மாட்டி விடுறானா, நீ இங்க மாட்டி விடுறியா? வச்சுக்கிறேன், கண்டினியூ பண்ணுவோம்ப்பா. ஸ்டூடெண்ட், ஃபெரோஸ் அமோனியம் சல்ஃபேட்டின் எடையை அறிதல், அதுதான் இன்னைக்கான செய்முறை. பியூரிட்டி பொட்டாசியம் அமோனியம் பேராமோனேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் பிப்பர்ட் 20 ml எடுத்து ஃபெரோஸ் அமோனியம் சல்ஃபேட்டை கலந்து கொள்ளவும். அதனுடன் 20 ml நீர்த்த கந்தக அமிலத்தை கலந்து கொள்ளவும். கவனமா செயல்படணும். உடம்புல பட்டுச்சுன்னா அது நெருப்பு தீக்காயமாயிடும். அதனால கவனமா செயல்படுங்க. இப்போ என்ன பண்றது? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. டீச்சர் வந்துருவாங்க. டீச்சர் வந்துருவாங்க. அது டீச்சர், தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. டேய், என்னன்னு தெரியுமா? டே கெமிக்கல் உடம்புல பட்டாலே வெந்துரும். சாரி டீச்சர், தெரியாம கீழே போட்டு நீ தெரிஞ்சே பண்ணிருப்ப. கிளாஸுக்கு வர்றதே லேட்டு, இதுல இது வேறையா? போடா வெளியே. நாளைக்கு நீ ஃபைனை கட்டிட்டு உள்ளவா. போடானா வந்துட்டானுங்க உயிர் எடுக்க. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர். ஒண்ணுமே பண்ணல? இப்போதான் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர். கிழிச்ச எடுத்து வைடா. இது டீச்சர் எடுத்து வைடானா? பொட்டி கடையில் பொறி உருண்டை திருடுற மாதிரி வெந்து போயிடும். ஆளப்பாரு, முள்ளம்பன்றி மாதிரி தலையை வச்சுக்கிட்டு. மணி அடிச்சு கை வலிக்கிறதே மிச்சம். ஆஹா, முக்கியான புட்டிய மொத்தமா வந்து நிக்குதுங்க. டேய், என்னங்கடா மாணவ மணியை பூரா மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கிய? ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, அதடி பாம்பு, அதடி பாம்பு. என்ன ஏதோ பேரம் பேசுறாங்க? 10 ரூபா 10 ரூபா லாபம். யோ லூசாயா நீ? ரப்ப பாம்புக்கு போய் பயப்படுற? உன்னால எனக்கு 10 ரூபாய் நட்டம். போயா. டேய், என்னைய வச்சு வியாபாரம் பண்றீங்களா? பண்ணுங்கடா. என்னைய வச்சு எவ்வளவு நோக்கி விளையாடணுமோ விளையாடுங்கடா. பாக்குறேன்டா, பாக்குறேன். சரி, நான் போய் ஹெச்எம்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இது குடி. போடி, சீக்கிரம் வாடி. ஹெச்எம் திட்ட போறாரு பாரு அவளை. ஆமாடி. டேய், இந்த பிள்ளை எதுக்குடா இப்போ எச்எம் ரூம்குள்ள போகுது? அந்த ஆளுக்கு வேற உண்மை தெரிஞ்சா லூசு மாதிரி கத்துவாரு. இப்போ என்னடா பண்றது? டேய், என்ன எதுன்னு தெரியாம டென்ஷன் ஆகாதடா. டேய், கண்மணிட்ட நைஸா பேசி கனி எதுக்கு உள்ள போய் கேட்டுவா. நைஸா தானே? இப்போ பாரு கண்மணி. என்ன இது மணி எத்தனை? 7:30. தேவையெல்லாம் பேசிட்டே இல்லை. அதான் நீ இருட்டா இருக்கியே. அவ்வளோ பெரிய கடிகாரங்க இருக்கு, அதை பார்க்க வேண்டியதானே? விடு கண்மணி, சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான். யாரு இவன்? இல்லை கண்மணி, கனி எதுக்கு எச்எம் ரூம்குள்ள போயிருக்கு? சார், நாளைக்கு மாமா பொண்ணுக்கு சடங்கு, லீவ் வேணும் சார். நாளைக்கு என்ன நாள்? நமக்கெல்லாம் காது குத்தன வெள்ளக்காரனுக்கு சடங்கு பண்ணி அனுப்பிச்ச நாள் சுதந்திர தினம். அது முக்கியமா, மாமா பொண்ணு சடங்கு முக்கியமா?
சடங்கு தான் முக்கியம். அட்லீஸ்ட் நெஞ்சில கொடிய குத்திட்டு போங்க. ஓ அவ்வளோதானா? சரி சரி. ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. நீயே வச்சுக்க. சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக ஆரம்பமாக இருக்கிறது. என் அருமை மாமா வையண்ணா கண்டியார் அவர்கள் கொடி ஏற்றி வைத்து வீர உரை ஆற்றுகிறார். பெருவாசியில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திரம் நாம் அரும்பாடு பட்டு வாங்கி அந்த வெள்ளைக்காரங்களை எதிர்த்து நம்ம நாட்டுக்கார போரிட்டு இருக்கான். நம்ம நாட்டோட ஆயுதம் என்ன? வெள்ளைக்காரன் இந்த ஆயுதங்களை வச்சுத்தானே நம்மளை மிரட்டுறாங்கன்னு ஒரே நாள் ராத்திரியில அவ்வளவு ஆயுதங்களை கலெக்ட் பண்ணி நடுக்கடல போட்டு ஓடி போயிட்டான். ஆயுதம் இல்லாமல் அனாதைகளாக நம்ம நாட்டு மக்கள் துடித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் திட்டமிடுகிறான், செயல்படுத்துகிறான். சிக்கிம், திரிபுரா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் போன்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை துப்பாக்கிகளை கலெக்ட் செய்து வந்து நம் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது தூக்கி வச்சு சுட்டிருக்காயா. அந்த நேரத்தில் ஒரு தமிழன் பொங்கி எழுந்தான். அவன் பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசனா? டேய், அவர் கரண்ட் கண்டுபிடிச்சாரு. அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இன்னொரு தமிழன் துணை புரிந்தான். அவன்தான் ஆக்சன் கிங் அர்ஜுன். எத்தனை பேருக்கு தெரியும்? இனி எவெல்லாம் கொண்டு வர போறான்னு தெரியல. அவர்கள் பதுக்கி வைத்திருந்த அத்தனை துப்பாக்கிகளையும் நமது ஆக்சன் கிங் அர்ஜுன் ஒரு நாள் திட்டம் போட்டான். ஒரே ராத்திரி உள்ளே புகுந்து அவ்வளவு துப்பாக்கிகளையும் அள்ளி வந்தான். இதை பார்த்தான் திருவள்ளுவன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கிய தூக்கிட்டு வந்த அர்ஜுன் எழுதி வச்சான். இப்படி கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் இன்னைக்கு எந்த அளவுல இருக்குது? ஒரு நல்ல நாள் பெரிய நாளைக்கு ஏதாவது கறி வாங்கி நம்மளால திங்க முடியுதா? ஒரு கிலோ ஆட்டுக்கறி 540 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்காவை ஆண்டுகிட்டு இருக்கிற ட்ரம்ப் சிவமணி தான். ஏய், உன் புருஷன் பாரு அமெரிக்கா பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ட்ரம்ப் சிவமணி, உன் நெஞ்சிலே தில்லி இருந்தால் இந்த வையண்ணா கண்டியத்தை நேர்ல வரியா? நீ வரமாட்டேனா? பவர் ஸ்டார் சீனிவாஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவான். பவரை கட் பண்ண தமிழன்ட்ட நீ மோதுறதுக்கு பயந்துருவேன். அதனால் நான் இங்கிருந்து கேட்கும் கேள்விகளுக்கு நீ அங்கிருந்தே பதில் சொல். கேள்வி. ஹலோ மாமா, கரண்ட் கட் ஆயிருச்சு மாமா. கரண்ட் கட் ஆச்சு? என்னடா டீ கடையில லைட் எரியுது, மைக்கில் மட்டும் எப்படி? அமெரிக்காவுக்கு கேட்டுருச்சா? ட்ரம்ப் வேலையை கட்டானா? மாப்பிள்ளை என் பேச்சு எப்படி? பிரமாதம் மாமா. ஐயோ, இந்த பயனையும் காணும், அந்த மனுஷனையும் காணும். நாம் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறப்பதான் எல்லாம் நேரம் சென்று வருவாங்க. என்ன பண்றது? என் தலையை எடுத்து வந்துட்டியலா? என்ன வந்துட்டியலா? எங்கடி அந்த தருதல என்ன வந்தது வராதமா கரிச்சு கொட்டுறீங்க அவனை? என்ன கரிச்சு கொட்டுறாங்க, தாளிச்சு கொட்டுறாங்க. இன்னைக்கு கொடியேற்றத்துக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஆனா இந்த 3 தேர்தலுங்க மட்டும் வரல. தினம் தான் இப்படி பண்றாங்கன்னா இன்னைக்கு இப்படியா? அதனே அங்க மட்டும் தான் கொடி ஏத்துறாங்களா? இங்க கூட தான் கொடி ஏத்துறாங்க. கண்டீர் வந்து சூப்பரா பேசினாரு, எங்களுக்கெல்லாம் முட்டாய் கொடுத்தாரு. அறிவு கட்டவளே, இந்தியா பூரா வந்தா கொடி ஏத்துறாங்க. ஆனா நாம எங்க நின்று சல்யூட் அடிக்கிறோமோ அதை வச்சுதான் நாம யாருன்னு தெரியும்டி. லூசு லூசுன்னு சொல்லிதான் நான் லூசாவே போயிட்டேன். ஆமா, சொல்லலாம் மட்டும் டைட் ஆயிடுச்சு. வந்துட்டேன் இரு, இவ ஒருத்தி. ஏங்க, பையனுக்கு மேச மேல சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். முட்டை வாங்கி பொரிச்சு கொடுங்க. முட்டை நாம வாங்க வேணாம். அவன் போற ரூட்ல இனிமே அவனே வாங்கிட்டு வந்துருவான். கரெக்ட்டுங்க. ஏய், என்ன? சாவியை கொடுத்துட்டு போடி, வாசல்லே உட்காருவேன். ஐயோ, மறந்துட்டேங்க. நான் ஒரு கிறுக்கி. லூசுன்னு சொன்னா மட்டும் கோச்சிக்கிறா. ஏப்பா, பார்த்து நல்லபடியாக சமைங்க. நம்ம சம்மந்திபுரம்லாம் வருது. நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எல்லாம் அசந்து போகிறது மாதிரி இருக்கணும். வாழ போல வெக்க வந்தாச்சு.
இந்தாப்பா இந்த இலைக்கு. ஏய் என்னடா அங்க வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. அந்த இலையில வச்சிருக்கிறதாண்டா உனக்கு வச்சிருக்கு. இலைய பார்த்து சாப்பிடு. சரி மாமா. என்ன பெரியாயே, என்ன நீ ஃபுல் கட்டா? வேலையா இருக்கேன். ஏய் தம்பி வந்துடுறா, நம்மளும் சாப்பிடுவோம். சரிண்ணே சரிண்ணே, அப்புறம் பேசுறேன்.